ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மசாலா பொரி வீட்டிலேயே செய்யலாம். இந்த கடையில் ரோட்டு கடையில் செய்வாங்க இல்லையா, அதே மாதிரி ஸ்டைலில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். வாங்க இந்த மசாலா பொரியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மசாலா பொரி செய்ய போகிறோம். மசாலா பொரிக்கு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உடச்ச கடலை தான். இந்த உடச்ச கடலையை நல்லா தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம். உங்ககிட்ட இரும்பு கடாய் இருந்தால் இரும்பு கடாய் கூட வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மிளகா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த மிளகாவோட ஃப்ளேவர் இந்த எண்ணெயில் இறங்கியிருக்கும். ஸோ அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ அதே எண்ணெயிலேயே வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கினா கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டோம். ஒரு 1/2 லெமன் புளிஞ்சு ஊற்றிக்கலாம். அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அடுப்பை லோவாக வச்சு ஃப்ளேமை இதை கிளறிக்கோங்க. இப்போ இதில் தேவையான பொரியை கொட்டிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க உடச்ச கடலையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா கிண்டிக்கலாம். நீங்கள் இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா நம்ம கடையில் இது பண்ணுவாங்க இல்லையா, ரோட் கடையில், அந்த மாதிரியே சத்தம் வரும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். எல்லாத்தையும் கிளறியாச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சோண்டு இதுக்கு மேலே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். ஒரு 2 நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த பச்சை மிளகாய். அவ்வளோதான். சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இந்த மசாலா பொரியை ட்ரை பண்ணுங்கள் வீட்டிலையே. இனிமேல் கடையிலே வாங்க மாட்டீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு செய்தெல்லாம் யார் செஞ்சு தராங்களோ அவங்கள செஞ்சு தர சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கோம், சப்போர்ட்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி புது ரெசிபிலாம்